வணக்கம். மோர் ஆன் செட் பற்றிய ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த டியூட்டோரியலில் நாம் செட் பற்றிய மேலும் சிலவற்றை உதாரணங்களின் மூலம் பார்க்கலாம். இந்த டியூட்டோரியலில் நான் பயன்படுத்துவது லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், GNU Bash version 4.2.24. GNU Bash version 4 அல்லது அதற்கு மேல் உள்ள வெர்ஷன்களில் மட்டுமே இதை பயன்படுத்த முடியும். இதை பயன்படுத்துவதற்கு லினக்ஸ் டெர்மினலின் அடிப்படையை அறிந்து கொள்ள வேண்டும். செட் டூல்ஸ் பற்றி அறிந்திருக்க வேண்டும். அதற்குரிய டியூட்டோரியல்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எங்கள் வெப்சைட்டை அணுகவும். செட் முக்கியமாக சப்ஸ்டிடியூஷன் செய்வதற்கும் ஒரு இன்புட்டில் இருக்கும் பேட்டர்னை நமக்கு ஏற்றது போல் ரீப்ளேஸ் செய்வதற்கும் பயன்படுகிறது. ஒரிஜினல் ஃபைலான seddemo.txt ஐ முதலில் பார்ப்போம். குமார் என்ற வார்த்தை 4வது வரிசையில் 2 முறையும் 6வது வரிசையில் 1 முறையும் வருவதை கவனியுங்கள். குமார் என தோன்றும் இடங்களில் எல்லாம் ராய் என ரீப்ளேஸ் செய்ய டெர்மினலுக்கு சென்று இப்படி டைப் செய்யவும். செட் பின் ஒரு ஸ்பேஸ் சிங்கிள் கோட்ஸின் இடையே s front slash opening square bracket small k capital K closing square bracket உமர் /roy/ அதன் பின் ஒரு ஸ்பேஸ் அடுத்து seddemo.txt. என்டரை அழுத்தவும். 4வது வரியை கவனிக்கவும். குமார் என முதலில் தோன்றும் இடத்தில் மட்டுமே ராய் என்று மாறியுள்ளது. 2வது இடத்தில் இல்லை. 6வது வரியில் குமார் என்ற வார்த்தை ஒரு முறை தோன்றியிருந்தது. இது இப்போது மாற்றப்பட்டது. எனவே வரிகளின் முதல் என்ட்ரிகள் மட்டும் மாற்றப்பட்டதை பார்க்கிறோம். ஏனென்றால் அது டிஃபால்ட் ஆகவே வரியின் முதலில் மேட்ச் ஆகும் என்ட்ரிகளில் மட்டுமே சப்ஸ்டிடியூட் செய்யப்படுகிறது. மேட்ச் ஆகக்கூடிய அனைத்து என்ட்ரிகளிலும் சப்ஸ்டிடியூட் செய்ய flag G ஆப்ஷனை பயன்படுத்த வேண்டும். ப்ராம்ப்டை கிளியர் செய்து டைப் செய்க செட் பின் ஒரு ஸ்பேஸ் சிங்கிள் கோட்ஸின் இடையே s front slash opening square bracket small k capital K closing square bracket உமர் /roy/ G சிங்கிள் கோட்ஸை அடுத்து ஒரு ஸ்பேஸ் அடுத்து seddemo.txt. என்டரை அழுத்தவும். இப்போது 4வது வரியின் 2 என்ட்ரிகளும் மாற்றப்பட்டுள்ளன. அதேபோல் பல சப்ஸ்டிடியூஷன்களை ஒரே நேரத்தில் செய்யலாம். நமது seddemo.txt ஃபைலில் எலக்ட்ரானிக்ஸ் என்கிற வார்த்தையை எலக்ட்ரிக்கல் என்றும் மற்றும் சிவில் என்கிற வார்த்தையை மெட்டலர்ஜி என்றும் ரீப்ளேஸ் செய்ய வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். அதற்கு ப்ராம்ப்டை கிளியர் செய்து டைப் செய்க செட் பின் ஒரு ஸ்பேஸ் -e ஸ்பேஸ் சிங்கிள் கோட்ஸின் இடையே s /electronics /electrical /G அடுத்து ஒரு ஸ்பேஸ் -e ஸ்பேஸ் மீண்டும் சிங்கிள் கோட்ஸ் s front slash civil /metallurgy /G சிங்கிள் கோட்ஸை அடுத்து ஒரு ஸ்பேஸ் seddemo.txt. என்டரை அழுத்தவும். வார்த்தைகள் மாறியதை பார்க்கிறோம். நமக்கு அனிர்பானின் ஸ்ட்ரீமை கம்ப்யூட்டர்ஸில் இருந்து மேத்தமேட்டிக்ஸ் என்று மாற்ற வேண்டும். இந்நிலையில் நாம் டைப் செய்ய வேண்டியது செட் பின் ஒரு ஸ்பேஸ் சிங்கிள் கோட்ஸின் இடையே front slash anirban /s அடுத்து /computers /mathematics /G சிங்கிள் கோட்ஸை அடுத்து ஒரு ஸ்பேஸ் பின் seddemo.txt. என்டரை அழுத்தவும். ஸ்ட்ரீம் மாறிவிட்டதை பார்க்கலாம். நாம் கொடுத்த கமாண்ட் என்ன என்பதை பார்ப்போம். முதலில் நாம் sed என எழுதுவோம். பின் சிங்கிள் கோட்ஸின் இடையே நாம் மேட்ச் செய்ய நினைக்கும் பேட்டர்னை தர வேண்டும். அதுவே அனிர்பான் ஆகும். இப்போது ஸ்லாஷை அடுத்து வேண்டிய செயல்பாடு தரப்படும். அதுவே s ஆனது சப்ஸ்டிடியூஷன் என்பதை குறிக்கும் என நாம் அறிவோம். பின் நாம் மாற்ற வேண்டிய பேட்டர்னை குறிப்பிடுகிறோம். இங்கு இது கம்ப்யூட்டர். அதற்கு பதிலாக புதியதாக மேத்தமேட்டிக்ஸ் என்கிற வார்த்தையை சப்ஸ்டிடியூட் செய்கிறோம். அதேபோல் sed ஐ ஃபைல்களுள் வரிகளை சேர்க்க அல்லது நீக்குவதற்கு பயன்படுத்தலாம்.
ஒருவேளை எலக்ட்ரானிக்ஸ் என்று ஸ்ட்ரீம் அல்லாத வரிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்காகவே flag D உள்ளது. எனவே டைப் செய்க செட் பின் ஒரு ஸ்பேஸ் சிங்கிள் கோட்ஸின் இடையே front ஸ்லாஷ் எலக்ட்ரானிக்ஸ் பின் ஸ்லாஷ் D சிங்கிள் கோட்ஸை அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு seddemo.txt மீண்டும் ஒரு ஸ்பேஸை அடுத்து ஒரு greater than sign பின் ஸ்பேஸ் non-electronics.txt என்டரை அழுத்தவும். கண்டென்ட்களை காண டைப் செய்க cat ஸ்பேஸ் non-electronics.txt. ஃபைலின் தொடக்கத்தில் ஒரு வரியில் ஸ்டூடென்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். அதற்காக நம்மிடம் flag I உள்ளது. டைப் செய்க செட் ஒரு ஸ்பேஸ் விட்டு சிங்கிள் கோட்ஸின் இடையே 1i ஸ்பேஸ் ஸ்டூடென்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸ் விட்டு பின் seddemo.txt பின் என்டரை அழுத்தவும். அதற்கான அவுட்புட்டை பார்க்கலாம். உண்மையில் இதேபோல் பல வரிகளை சேர்க்கலாம். இதேபோல் நாம் 2 வரிகளை சேர்க்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். மேலே கொடுக்கப்பட்டதை போல் அதை செய்வோம். ஸ்டூடென்ட் இன்ஃபர்மேஷனுடன் அகாடமிக்ஸையும் அடுத்த ஆண்டிற்கான என்ட்ரியில் சேர்க்க வேண்டும். இதற்காக நாம் எழுத வேண்டியது செட் ஒரு ஸ்பேஸ் விட்டு சிங்கிள் கோட்ஸின் இடையே 1i ஸ்பேஸ் ஸ்டூடென்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்லாஷ் n 2013 பின் ஸ்பேஸ் விட்டு seddemo.txt. அதன் பின் என்டரை அழுத்தவும். ஸ்ட்ரிங்கில் இன்ஃபர்மேஷன்ஸ் மற்றும் 2013 இடையே /n வந்துள்ளதை கவனிக்கவும். /n ஆனது 2013 ஐ ஸ்டூடென்ட் இன்ஃபர்மேஷனுக்கு அடுத்த வரியில் எடுத்து வருவதை பாருங்கள். நமது டுடோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். நாம் இதுவரை பார்த்ததை நினைவு கூர்வோம். இந்த டுடோரியலில் நாம் கற்றது சப்ஸ்டிடியூஷன், ரீப்ளேஸ்மெண்ட் மற்றும் இன்சர்ஷன். உங்கள் பயிற்சிக்காக seddemo.txt ஃபைலை பயன்படுத்தி ஆன்கிட் அல்லது ஆஷிஷ் என்று ரீப்ளேஸ் அல்லது சப்ஸ்டிடியூட் செய்ய முயற்சி செய்யுங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் உள்ள வீடியோவை காணவும். இதில் ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்டை பற்றிய தகவலை சுருக்கமாக பார்க்கலாம். உங்களிடம் நல்ல பேண்ட்விட்த் இல்லையெனில் இதை டவுன்லோட் செய்து பார்க்கலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் டீம் ஆனது வொர்க் ஷாப்களை நடத்துகிறது. ஆன்லைன் டெஸ்டுகளில் பங்கேற்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சர்டிபிகேட்ஸ் வழங்குகிறது. மேலும் விவரங்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்ட் ஆனது டாக் டு எ டீச்சர் ப்ராஜெக்ட்டின் ஒரு பகுதியாகும். இந்த ப்ராஜெக்ட் ஆனது நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ICT MHRD கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் மூலம் இயங்குகிறது. இந்த மிஷனை பற்றிய மற்ற விவரங்களுக்கு இந்த வெப்சைட்டை காணவும். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்தது சங்கர் தியாகராஜன். குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.